நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் அம்பியர்மான் தொடர்பான விஷயம். கருப்பு முடிவிடம் மறை முடிவிடமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் அம்பியர்மான் தொடர்பான விஷயம். இது தரம் 11 மாணவர்களுக்கும் தரம் 10 மாணவர்களுக்கும் தரம் 8 மாணவர்களுக்கும் அதைவிட தரம் 7 தரம் 6 மாணவர்களுக்குமே அவசியமான ஒரு விடயம் தான். மின்னோட்டத்தை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணம் தான் இந்த அம்பியர்மானி. மின்னோட்டம் என்றா இந்த கடத்தியின் ஊடாக பாய்கிற ஏற்றங்களினுடைய பாய்ச்சலை தான் நாங்கள் மின்னோட்டம் என்று சொல்றோம். அப்ப இந்த மின்னோட்டம் எவ்வளவு பாயுது என்பதை அறிகிறதுக்காக தான் இந்த அம்பியர்மானியை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். மிகச்சிறிய மின்னோட்டங்களை அளக்கிறதுக்காக மில்லி அம்பியர்மானியை பயன்படுத்துகிறோம். அதே போல அதை விட மிகச்சிறிய மின்னோட்டங்களை அளக்கிறதுக்காக மைக்ரோ அம்பியர்மானியும் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல மைக்ரோ அம்பியர்மானியால அளவிடப்படுகின்ற அலகு மைக்ரோ அம்பியர், மில்லி அம்பியர்மானியால அளவிடப்படுகின்ற அலகு மில்லி அம்பியர், அதே போன்று அம்பியர்மானியால அளவிடப்படுகின்ற அலகு ஆம்பியர். அதாவது 2 அம்பியர் கரண்ட் ஓடுதா அல்லது 5 அம்பியர் கரண்ட் ஓடுதா என்று அலகுகள் மூலமாக அளவுறதுக்காக தான் இந்த அம்பியர்மானியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இந்த அம்பியர்மானியை பொறுத்த வரைக்கும் 2 விடயங்களை கவனத்தில் கொள்ள வேணும். ஒன்று நேர்மறை முடிவிடங்கள். இந்த அம்பியர்மானியை பார்த்தீங்கன்னா இதுல 2 முடிவிடம் இருக்குது. ஒன்று சிவப்பு நிறம், அதே போல இன்னொன்று கருப்பு நிறம். சிவப்பு நிறம் நேர் முடிவிடமாகவும் அதேவேளை இந்த கருப்பு முடிவிடம் மறை முடிவிடமாகவும் இருக்குது. இப்ப மின் கடத்திகள்ல இணைக்கும் போது மின் கடத்திகள் 2 நிறத்துல பிரிக்கிறோம். ஒன்று கபில நிறம், ஒன்று நீல நிறம். இந்த கபில நிறத்தை நேர்முடிவிடத்தோடையும் இந்த நீல நிறத்தை மரமுடிவிடத்தோடையும் நாங்கள் மின் சுற்றுக்கள்ல இணைச்சு கொள்வோம். இப்ப இந்த அம்பியர்மானியில இந்த சிவப்பு கருப்பு முடிவிடங்கள் நேர் மறை முடிவிடங்களை காட்டுறதுக்காக தான் பயன்படுத்தப்படுது. அப்ப நேர் முடிவிடத்தை காட்டுறது சிவப்பு முடிவிடம், அதே விட மறை முடிவிடத்தை காட்டுறது இந்த கருப்பு நிறம், இந்த கட்டு. அதே போல இன்னொரு விஷயம், இந்த அம்பியர்மானியை மின்சுற்றில நாங்கள் இணைக்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், இந்த அம்பியர்மானியினுடைய நேர்முடிவிடம் மின்கலத்தின் நேர்முடிவிடத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அதே போல அம்பியர்மானியினுடைய மறை முடிவிடம் மின்கலத்தினுடைய மறை முடிவிடத்தோட பொருந்தக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அதே போல மின்சுற்றுக்கள்ல இந்த அம்பியர்மானி தொடராக இணைக்கப்பட வேண்டும். அதிக தடவைகள் பரீட்சையில வந்த வினா இந்த அம்பியர்மானி சுற்றுகள் என்ன முறையில் இணைக்கப்படுறது, அதாவது தொடர் முறையில் இணைச்சு கொள்ள வேண்டும். தொடர் முறைன்னு சொல்லி சொன்னா நேர்மறை முடிவிடங்கள் மாறி மாறி இணைக்கப்படுறது தான் நாங்கள் தொடர் இணைப்புன்னு சொல்லுவோம். இப்ப நீங்கள் தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருங்கோ. இது என்ன மாதிரி இந்த தொடர் இணைப்புன்றது என்ன, எப்படி இந்த மின் சுற்றுல இணைக்கிறது என்பதை இந்த மிச்ச வீடியோஸ்ல நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இதற்கு பயன்படும் உபகரணங்கள் ஆவன உலர் மின்கலங்கள், அத்துடன் உலர் மின்கல தாங்கி அதாவது பேட்டரி ஹோல்டர், அத்துடன் சுற்றில் நிகழும் மின்னோட்டத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு மின்குமிழ் தாங்கியில் பொருத்தப்பட்டுள்ளது. இப்பரிசோதனையில் ஏற்படும் தவறுகளை முன்கூட்டியே தவிர்ப்பதற்காக மின்குமிழ் இயங்கு நிலையில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக மின்சுற்றில் இணைத்து மின்குமிழ் ஒளிர்வதை உறுதிப்படுத்துவோம். அத்துடன் தேவையான போது மின்னை துண்டிப்பதற்காக நாங்கள் ஆளியை பயன்படுத்துகின்றோம். சுற்றில் நிகழும் மின்னோட்டத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் மின்னோட்டத்தை அளவிடுவதற்காகவும் அம்பியர்மானியை பயன்படுத்துகின்றோம். அம்பியர்மானியில் பொதுவாக 2 முடிவிடங்கள் காணப்படுகின்றன. கருப்பு முடிவிடம் மறைமுடிவிடமாகவும் சிவப்பு முடிவிடம் நேர்முடிவிடமாகவும் காணப்படுகின்றது. இங்கு நாங்கள் 2 வகையான கடத்திகளை பயன்படுத்தி இருக்கின்றோம். கருப்பு நிறத்தில் நீல நிற கடத்தியினையும் சிவப்பு நிறத்தில் கபில நிறமான கடத்தியையும் பயன்படுத்தி இருக்கின்றோம். மின் சுற்றில் மறை முடிவிடத்தை சுட்டி காட்டுவதற்காக நீல நிறத்தினையும் நேர்முடிவிடத்தினை சுட்டி காட்டுவதற்காக கபில நிற கடத்தியையும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது அந்த சுற்றில் அம்பியர்மானியை இணைப்பது தொடர்பில் நாங்கள் பார்க்கவிருக்கின்றோம்.
பரிசோதனைகளை மேற்கொள்ள முன்னர் முற்காப்பு நடவடிக்கையாக மின்குமிழ் ஒளிர்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் இப்பொழுது பரிசீலித்தோம். மின்குமிழ் ஒளிர்கின்றது. ஆகவே பரிசோதனையை மேற்கொள்வோம். மின்கலத்தின் நேர்முடிவிடத்துடன் மின்குமிழின் நேர்முடிவிடத்தை இணைக்கின்றோம். மின்கலத்தின் நேர்முடிவிடமாக சிவப்பு முடிவிடம் காணப்படுகின்றது. அதேபோல் மின்குமிழின் நேர்முடிவிடமாக நாங்கள் கபில நிற கடத்தியை உபயோகிக்கின்றோம். அதேவேளை மின்கலத்தின் மறைமுடிவிடத்தை ஆளியின் மற்றிய முடிவிடத்துடன் இணைத்துள்ளோம். இப்பொழுது ஆளியை மூடி மின்குமிழ் ஒளிர்கின்றதா இல்லையா என்பதை அவதானிப்போம். ஆளியை மூடும்போது மின்குமிழ் ஒளிர்கின்றது. இப்பொழுது இந்த சுற்றில் அம்பியர்மானியை நாங்கள் தொடராக இணைக்கப் போகின்றோம். அம்பியர்மானியில் நேர்முடிவிடத்தை நாங்கள் கபில நிறத்தினாலும் மறைமுடிவிடத்தை நீல நிறத்தினாலும் கடத்தியை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே மின் சுற்றில் நாங்கள் தொடராக இணைத்தல் வேண்டும். அதேவேளை அம்பியர்மானியின் நேர்முடிவிடம் மின்கலத்தின் நேர்முடிவிடத்துடனும் அம்பியர்மானியின் மறைமுடிவிடம் மின்கலத்தின் மறைமுடிவிடத்துடனும் பொருந்தும். அதேவேளை மின் சுற்றில் தொடராகவும் இணைத்தல் வேண்டும். இங்கு நாம் இணைக்கும் முறையை நன்றாக அவதானியுங்கள். மின்கலத்தின் நேர்முடிவிடத்தை அம்பியர்மானியின் நேர்முடிவிடத்துடன் இணைத்திருக்கின்றோம். சிவப்பு நிற கடத்தியினை அம்பியர்மானியின் சிவப்பு முடிவிடத்துடன் இணைத்திருக்கின்றோம். அதேபோன்று மின்கலத்தின் கருப்பு முடிவிடத்தை அதாவது மறைமுடிவிடத்தை நாங்கள் அம்பியர்மானியின் மறைமுடிவிடத்துடன் அதாவது கருப்பு நிற அந்த பகுதியுடன் இணைத்திருக்கின்றோம். இப்போது பாருங்கள், மின்கலத்தின் நேர்முடிவிடத்தினூடாக மின்னோட்டம் சென்று அம்பியர்மானியினுடைய சிவப்பு நிற முடிவிடத்தை அடைகின்றது. பின்னர் நீல நிற கடத்தியினூடாக மின்குமிழினூடாக சென்று பின்னர் ஆளியினூடாக மின்கலத்தின் மறைமுடிவிடத்தை மின்னோட்டம் அடைகிறது. அதாவது மின்கலத்தின் கருப்பு முடிவிடம் அம்பியர்மானியின் கருப்பு முடிவிடத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மின்கலத்தின் நேர்முடிவிடம் சிவப்பு நிற முடிவிடம் அம்பியர்மானியின் சிவப்பு நிற முடிவிடத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அதேவேளை மின் சுற்றில் அம்பியர்மானியானது தொடராகவும் இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு மின்கலத்தின் நேர்முடிவிடத்தை அடையாளப்படுத்தும் கபில நிற கடத்தியுடன் அம்பியர்மானியின் கருப்பு நிறம் அதாவது மறைமுடிவிடம் இணைக்கப்பட்டிருப்பதை காணலாம். நேர்மறை முடிவிடங்கள் மாறி மாறி இணைக்கப்படுதலே தொடரான இணைப்பு எனப்படும். ஆகவே இங்கு அம்பியர்மானியானது தொடராக இணைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இப்பொழுது ஆளி மூடப்பட்ட நிலையில் மின்னோட்டத்தின் பெருமானம் அம்பியர்மானியினூடாக காட்டப்படுவதை நீங்கள் காண்கின்றீர்கள். இப்பொழுது ஆளி மூடப்பட்ட நிலையில் வாசிப்பு காட்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது மின் சுற்றில் இப்பொழுது 0.3 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்வதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். இங்கு அம்பியர்மானியானது மின் சுற்றில் இணைக்கப்படுதல் மிகவும் முக்கியமானது. ஆகவே மீண்டும் அதனை தெளிவாக அறிய தருகின்றேன். நீங்கள் பிழையாக இணைக்கும் பட்சத்தில் அம்பியர்மானி செயலிழந்துவிடும். ஆகவே இதனை கருத்தில் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அதை மீள எவ்வாறு இணைப்பது என்பது தொடர்பில் அறிய தருகின்றேன். மின்கலத்தின் சிவப்பு முடிவிடத்தை நேர்முடிவிடத்தை அம்பியர்மானியின் நேர்முடிவிடத்துடன் சிவப்பு முடிவிடத்துடன் இணைத்திருக்கின்றேன்.
அத்துடன் மின்கலத்தின் மறைமுடிவிடத்தை, அதாவது மின்கலத்தில் இருந்து வெளிவரும் கருப்பு நிற கடத்தியினை நாங்கள் மின் சுற்றில் ஆளியினூடாக இணைத்து அம்பியர்மானியின் மறைமுடிவிடத்துடன் இணைத்திருக்கின்றேன். அம்பியர்மானியின் மறைமுடிவிடத்தை குறிக்கும் கருப்பு நிற கட்டையில் இணைத்திருக்கின்றேன். இப்பொழுது மூடப்பட்ட சுற்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆளியை மூடும்போது அம்பியர்மானியின் காட்டி அசைவதை காணலாம். இதிலிருந்து மின்னோட்டத்தை நாங்கள் அம்பியர்மானியின் வாசிப்பில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கு 0.2 அம்பியர் மின்னோட்டம் நிகழ்வதை இப்போது காண்கின்றோம். இங்கு ஆளி திறக்கப்பட்டதும், அதாவது ஆஃப் செய்யப்பட்டதும் அம்பியர்மானியின் வாசிப்பு 0 ஆவதையும் நாங்கள் காண்கின்றோம். நன்றி மாணவர்களே. அம்பியர்மானி தொடர்பாக பூரண பயனை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என நான் நம்புகின்றேன். இவ்வாறான தொடர்ச்சியான காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்கு துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக ஷேர் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று இது போன்ற தொடர்ச்சியான காணொலிகள் உங்களுக்கு வேணும் என்று சொல்லி சொன்னா இது தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கோ. அடுத்தது நீங்கள் எதிர்பார்க்கிற விஷயங்களை கருத்துல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.